Hi friends, welcome to my channel. Friends, தேவர்களுக்கான மாதம் இருக்கிற மார்கசிர மாதம் இன்றிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜனவரி 13 வரைக்கும் இருக்கும். மானசம் மார்கசீர்ஷோகம் அப்படின்னு பகவத்கீதையில் சாப்டர் நம்பர் 10ல் ஸ்லோகம் 35ல் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லியிருக்காங்க. இதோட அர்த்தம் என்னன்னா, மார்கழி மாதத்தில் நானும் மார்கழியாக இருப்பேன். அதுதான் இதோட அர்த்தம். அதோட ஸ்வர்கவாசல் திறக்கிற நாளான வைகுண்ட ஏகாதசி இதே மாதத்தில் வர்றதுனால ஸ்ரீரங்கநாதர் சுவாமி டெம்பிளில் கூட விசேஷமாக இந்த நாட்களில் பூஜைகள் நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சாமி கும்பிட்டாச்சு. அடுத்தது உங்களுக்கு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணுற மாதிரி ஒரு டிஃபன் ரெசிபி தான் காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ரொம்ப அதிகமாக ஊற்றிக்காதீங்க, கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. வெங்காயம் வதங்குற அளவுக்கு ஊற்றிக்கோங்க போதும். கடாயில் எண்ணெய் சூடாகி வந்ததுக்கப்புறம் வேர்க்கடலை போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே வேர்க்கடலையை வெறும் எண்ணெயில் வறுத்துட்டு போடுங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு கடுகு போடுவாங்க, அப்புறமா வேர்க்கடலை போடுவாங்க. பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்லா வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். நல்லா வதங்கி வதங்கட்டும். ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது ஸ்மெல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட பச்சை மிளகா இருந்தால் கூட போட்டுக்கோங்க. அதுக்குன்னு மிளகாத்தூள் போட்டுக்கலாமான்னு கேட்காதீங்க, நல்லா இருக்காது, போடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் பொடிசாக கட் பண்ணி வச்சா 2 வெங்காயம் போட்டு வதக்கிட்டுருக்கேன். அது நல்லா வதங்கி வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். டேஸ்ட்டுக்கு போடல, வெங்காயம் வதங்கிறதுக்காக மட்டும் கொஞ்சம் போட்டிருக்கேன். அது நல்லா வதங்குது. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்போவுமே கருவேப்பிலை ஃபஸ்ட்டே போட மாட்டேன், ஏன்னா எனக்கு அது பிடிக்காது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு வதங்கினதும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்குது. நல்லா வதக்கி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கட்டி அவல் எடுத்துக்கிறேன் நான். கட்டி அவல் எடுத்து ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா கழுவுங்க, அந்த பவுடர்லாம் போகிற மாதிரி கழுவிட்டு போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அது ரொம்ப ஊறக்கூடாது, உதிரியாக இருக்கணும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அவல் போட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குதுன்னு. இதே மாதிரி தான் இருக்கணும், ஏன்னா நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த மாதிரி உதிரி வராது, நல்லா இருக்காது சாப்பிடும்போது, களி மாதிரி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வதக்கி விடுங்க. அது வதங்கிட்டுருக்கு. அது நல்லா மிக்ஸ் ஆகணும். சால்ட்டு காரம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது நல்லா வதங்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ்ஷோட பேர் நார்த் இண்டியன் சைடு போஹா அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா ஊர் சைடெலாம் இது அவலக்கி சித்திரன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே சென்னையில் தமிழ்நாட்டில் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இதோட பேர் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க, கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சுது. 5 மினிட்ஸ் ரெசிபி தான், உங்களுக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மந்த்தை தான் நம்ம குடும்ப பெண்கள் ரொம்ப விரும்பி எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அப்போ தான் இந்த மந்தில் அழகழகாக பெருசாக கோலம் போட்டு கலர்லாம் போட்டு அழகு பார்ப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்படி உங்கள் வீட்டில் ஒரு வேளை லேடிஸ்லாம் கோலம் போடுறவங்க இருக்காங்க அப்படின்னா, ஒர்க்கிங் உமன்ஸ்லாம் இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்களால காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு போடுறதுக்கு சான்சஸ் இருக்காது. பட் நம்ம புராணங்களில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த மார்கழி மாதத்தில் மட்டும் தேவர்கள் கண் விழிக்கிற மாதமாக இருக்கிறதுனால விடிய காத்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் வாசலை கழுவி கோலம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அது சில பேர் இப்போலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சி ரொம்ப லேட் ஆகிடும் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்கே போட்டு வச்சிடுறாங்க. அதை போட்டுட்டு காலையில் கும்பிட்றாங்க. பட் அப்படி பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு காலையிலே எழுந்திரிச்சி கோலம் போட ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் 4-4:30 யார் எந்திரிக்க மாட்டிங்களோ, நான் 4 மணினால சாயந்தரம் 4 மணி தான் தெரியும், காலையில் என்னன்னே தெரியாது எனக்கு அப்படின்றவங்களுக்கு நான் கொஞ்சம் சொல்கிறேன். இந்த மந்தில் வந்து ஓசோன் லேயர் வந்து பூமிக்கு ரொம்ப கிட்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்காக நிரூபணமாயிருக்கு. அதனால இந்த மந்தில் ஒரு 4-4:30 மணிக்கு எந்திரிச்சு கொஞ்சம் வாக்கிங் போங்க. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. மிஸ் பண்ணாதீங்க. அப்படி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், அண்ணன், தங்கி, தங்கச்சி, அக்கா அப்படி யாராவது இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் சொல்லி கூட்டிகிட்டு போங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.